ஹலோ வணக்கங்க. நான் பாசி பருப்பு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு பாசி பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 1 டம்ளரோ 1,5 டம்ளரோ எடுத்துக்கிட்டு நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு குக்கரில் போடுங்க. போட்டு 2 தடவை கழுகிருங்க. கழுகிட்டு வெங்காயம் போடுங்க. 2 பச்சை மிளகாய் போடுங்க. என்கிட்ட பழுத்த மிளகாய் வச்சு அதான் போட்டிருக்கேன். பூண்டு போடுங்க. ஒரு 4-5 பூண்டு போடுங்க உரித்து. 2 தக்காளி போடுங்க. போட்டுட்டு சாம்பார் தூள், சக்தி சாம்பார் தூள் 2 ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுங்க. போட்டுட்டு பெருங்காயத்தூள் போடுங்க. போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க. மூடி வச்சுருங்க. ஒரு விசில் விட்டால் போதும். ஒரு விசில் விட்டதும் வெந்துடும். எண்ணெயை ஊற்றுங்க. கொஞ்சம் நல்லா வெந்துடும். எண்ணெய் ஊற்றுனா வச்சுட்டு ஒரு விசில் வந்து இறக்கிருங்க. இறக்கிட்டு அது திறந்து நல்லா கொதிக்க வைங்க. உப்பு போட்டு சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. பக்கத்து அடுப்பில் தாளிச்சிருங்க. வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை இந்த தாளித்து ஊற்றுறோம் பாருங்கள். இந்த குழம்பு நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சுட்டு இப்படி தாளித்து ஊற்றிடுங்க. அந்த கொதிக்கும்போது சீரகமும் உப்பும் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கா? இதுதான் எங்கள் வீட்டு சாப்பாடு. பருப்பு குழம்பு, வாழைக்காய் பொரியல். வாழைக்காய் பொரியல் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன்.